வணக்கம். இந்த வீடியோல பூட்ஸ்ட்ராப்ல கேரசல்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அந்த கேரசல் காம்போனன்ட்ட ரியாக்ட் ப்ராஜெக்ட்குள்ள எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கேரசல் காம்போனன்ட்ட யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த பூட்ஸ்ட்ராப்பை வந்து நம்ம உள்ளுக்குள்ள இந்த மெயின் பேஜுக்குள்ள ஆர் ஈவன் app.jsx பேஜுக்குள்ள பூட்ஸ்ட்ராப்பை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் bootstrap slash dist slash bootstrap.min.css. அதுக்கப்புறம் bootstrap இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் carousel காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணணும். carousel from react-bootstrap. ஸோ இம்போர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கேரசலோடைய டிஃபால்ட் ஆர் ஒரு சாம்பிள் HTML கண்டென்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேரசல்ங்கிறது ரூட் எலமெண்ட்டு. இந்த கேரசலுக்குள்ளே மல்டிபிள் கேரசல் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இமேஜாக இருக்கும். அதை நம்ம ரன் பண்ணும்போது ஒவ்வொரு இமேஜும் உங்களுக்கு ஸ்லைடாகி வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்தது இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே நம்ம ஒரு டிஃபால்ட்டாக 2-3 இமேஜ் போடணும். அந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா 3 இமேஜ் வச்சுருக்கேன். அந்த 3 இமேஜை ப்ராஜெக்டுக்குள்ளே எஸ்ஆர்சிக்குள்ளே அசெட்ஸில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபைல் நேம் வந்து 1 2 3ன்னு வச்சுருக்கேன். நம்மளோட ஈஸி கோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ அந்த 3 இமேஜை இம்போர்ட் பண்ணணும். image 1 from image 1. அடுத்தது சாரி ஓகே. ஸோ 3 இமேஜையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு கேரசல் ஐட்டம்லையும் நம்ம அந்த ஒவ்வொரு இமேஜ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கேரசல் ஐட்டமில் இமேஜ் 1, அந்த இம்போர்ட் பண்ண இமேஜ் 1. அடுத்தது செகண்ட் கேரசல் ஐட்டமுடைய எஸ்ஆர்சியில் இமேஜ் 2. அடுத்தது தேர்ட் கேரசல் ஐட்டமுடைய எஸ்ஆர்சியில் இமேஜ் 3. ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதை இம்போர்ட் பண்ணியாச்சு, கேரசல் இம்போர்ட் பண்ணியாச்சு, 3 இமேஜும் இம்போர்ட் பண்ணியாச்சு, அந்த இமேஜும் அசெட் ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணியாச்சு, அந்த இமேஜஸையும் எஸ்ஆர்சியில் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ கோடிங் சைடு முடிஞ்சுது. இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இதை ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரசலோட சைஸை வந்து கொஞ்சம் சிஎஸ்எஸில் மாற்றணும். அதை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம்.
ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் வராது, அது ரிமூவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அது கேரசல் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த இமேஜ் சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ்ல. நான் இமேஜ்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன் சிஎஸ்எஸ்ல. அந்த இமேஜை இங்கே யூஸ் பண்ணுறேன் இந்த கிளாஸ் நேமில். அவ்வளோதான். சேவ் பண்ணிவிட்டு app.cssல height 600 px அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த சேஞ்சஸை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்த மாதிரி ஃபுல் ரொம்ப பெருசாக வராது, இப்போ கொஞ்சம் ரீசைஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சிஎஸ்எஸ்ஸை சேஞ்ச் பண்ணி இந்த இமேஜ் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கேரசல் காம்பனண்ட்டை வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.